வணக்கம். வசிய சூட்சமம் பற்றி நாம் இந்த தொகுப்புல பார்ப்போம். வசிய சூட்சமம் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல வகையான வசியங்கள் பற்றி நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய தொகுப்பிலும் பல வசிய முறைகள் பற்றி சொல்லி இருக்கோம். வசியம் செய்யும் பொழுது எந்த திசையில் நம்ம அமர்ந்து செய்யணும், என்ன வசியம் செய்ய போகிறோமோ அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், என்ன மூலிகை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். இப்போ வசியம் செய்வோர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது நான் இப்போ உங்களுக்கு இந்த தொகுப்புல ஷேர் செய்யறேன். என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, வசியம் செய்ய உகர்ந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. எந்த திசையில் பார்த்து நம்ம மந்திரம் சொல்லணும்னா கிழக்கு திசை. என்ன நிறம் கொண்ட ஆடை அணிந்திருக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சிவப்பு வஸ்திரம். வசியத்திற்கு உகர்ந்த உலோகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரியம். வசியம் செய்யும் பொழுது நம்ம விளக்கு ஏற்றி வச்சு தீபம் பார்த்து மந்திரம் சொல்ல வேண்டியது இருந்தா நம்ம என்ன எண்ணெய் ஊத்தணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவின் நெய், அதாவது சுத்தமான பசுமாட்டுடைய நெய்யை நம்ம பயன்படுத்தி இருக்கணும். இந்த மாதிரியான முறையில நம்ம வசியம் செய்ய ஆரம்பிச்சோம்னா பச்சை மரத்துல ஆணி ஏறுவது போல நம்மளுடைய மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் நமக்கு சித்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக சித்தர்கள் கூறியுள்ளார்கள். நன்றி.